யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனில வெறும் 13 பேர் தான் வேலை செய்றாங்க. ஆனா 2 வருஷத்துல அந்த கம்பெனிய ஒரு பில்லியன் டாலருக்கு விக்கிறாங்க. இதுதான் இன்ஸ்டாகிராமோட நம்ப முடியாத உண்மை கதை. இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான பாடம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். 2012ல ஃபேஸ்புக் ஒரு சின்ன கம்பெனிய வாங்குனாங்க. எவ்வளவு தெரியுமா? $1 பில்லியன் கொடுத்து. ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. 1000 மில்லியன் டாலர்கள். அந்த நேரத்துல டெக் உலகமே ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. ஆனா அந்த பில்லியன் டாலரை விட எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின விஷயம் வேற ஒண்ணு. சரி, இவ்ளோ பெரிய தொகைக்கு வாங்கப்பட்ட அந்த கம்பெனில எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 13 பேர் தான். நம்ப முடியுதா? வெறும் 13 பேர் சேர்ந்து கட்டின ஒரு கம்பெனிக்கு $1 பில்லியன். எங்கேயோ இடிக்குது இல்லையா? அப்போ கேள்வி இதுதான். எப்படி இவ்ளோ சின்ன டீமால இவ்ளோ கம்மி நேரத்துல இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த சாதிக்க முடிஞ்சது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்போ தேட போறோம். இன்ஸ்டாகிராமோட கதை இன்ஸ்டாகிராம்ல தொடங்கல. அதுக்கு முன்னாடி போர்பன் அப்படிங்கிற முற்றிலும் வேற ஒரு ஐடியால இருந்து தான் ஆரம்பிச்சது. இந்த கதையோட ஹீரோ கெவின் சிஸ்ட்ரோம். டெக் உலகம்னா அவருக்கு உசுரு. யோசிச்சு பாருங்க, அப்போ வளர்ந்துட்டு வர்ற ஃபேஸ்புக்ல வேலை கிடைச்சும் வேணாம் சொல்லிட்டு வெளியே வந்தாரு. ட்விட்டரோட ஆரம்ப கட்டத்துல வேலை செஞ்சாரு. தனியா ஏதாவது சாதிக்கணும்னு பகல்ல வேலை, ராத்திரியில கோடிங்னு ஓடிட்டே இருந்தாரு. கெவின் தனியா இந்த வேலையில இறங்கல. அவரோட ஸ்டான்ஃபோர்ட் நண்பர் மைக் கிரீகரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து கெவினோட ஐடியாவை ஒரு ஆப்பா மாத்தலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்களோட முதல் ஆப் பேரு தான் 41. ஆனா ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு போட்டோ ஆப் கிடையவே கிடையாது. அது ரொம்பவே சிக்கலான ஒரு செக்இன் ஆப். அதாவது நீங்க எங்க இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு ஆப். கூடவே போட்டோவும் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஐடியாவை நம்பி முதலீட்டாளர்கள் பணத்தை கொட்டினாங்க. மொத்தமா $500,000, அதாவது $5,00,000 நிதி திரட்டினாங்க. ஒரு புது ஐடியாவுக்கு இது ரொம்ப பெரிய தொகை. ஒரு சூப்பரான தொடக்கம். கையில காசு இருந்துச்சு, ஆனா ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. அந்த ஆப் யாருமே எதிர்பார்த்த மாதிரி போகல. $5,00,000 முதலீடு, ஆனா கிடைச்சது வெறும் 100 யூசர்ஸ் மட்டும்தான். ஆமா, மொத்தமாவே 100 பேர் தான் அந்த ஃபோர்பன் ஆப்பை யூஸ் பண்ணாங்க. கெவினுக்கும் மைக்கேலுக்கும் இது ரொம்பவே கஷ்டமான நேரம். அவங்களுக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஃபோர்பன் ஆப் ஒரு தோல்வி. இதுக்கு மேல இதுல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். சாதாரணமா எல்லாரும் கேக்குற மாதிரி எப்படி இன்னும் நிறைய யூசர்ஸை கொண்டு வரதுன்னு அவங்க கேட்கல. அதுக்கு பதிலா அவங்க முற்றிலும் வேறொரு கேள்வியை கேட்டாங்க. அதாவது, நம்ம ஆப்பை ஏன் யூஸ் பண்ணலன்னு கவலைப்படுறத விட்டுட்டு, ஏற்கனவே யூஸ் பண்ற அந்த 100 பேர் ஏன் தொடர்ந்து யூஸ் பண்றாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா? நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவ் மேல கவனம் செலுத்தினாங்க. இதுதான் அந்த மேஜிக் கேள்வி. சரி, அந்த கேள்விக்கு அவங்களுக்கு என்ன பதில் கிடைச்சது? அந்த பதில் தான் தோல்வி அடைஞ்ச ஃபோர்பேன் ஆப்போட சாம்பல்ல இருந்து ஒரு புதிய ஐடியாவை உருவாக்க போகுது. அப்பதான் அவங்களுக்கு பல்ப் எரிஞ்சுது. அவங்க கிட்ட இருந்த அந்த 100 யூசர்ஸும் செக்இன் பண்றதுக்காக ஆப்பை யூஸ் பண்ணல. அதுல இருந்த மத்த எந்த ஃபீச்சரையும் கண்டுக்கல. அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் போட்டோ ஷேர் பண்றது மட்டும்தான். சரி, போட்டோ ஷேரிங் தான் முக்கியம்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல். கெவின் சிஸ்ட்ரோம் அவரோட மனைவி கிட்ட இதை பத்தி பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. பிரச்சனை இதுதான். சாதாரணமா போன்ல எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி அமெச்சூரா இருக்கு. அதை ஷேர் பண்ண ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு தீர்வு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி போட்டோவை அழகா மாத்துறாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரே ஒரு டச்ல நம்ம போட்டோவையும் அழகா மாத்துற மாதிரி ஃபில்டர்ஸ் கொண்டு வந்தா என்ன? எவ்வளோ எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான ஐடியா பாருங்க. இப்போ பாருங்க வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு. ஒரு பக்கம் பல ஃபீச்சர்ஸ் வச்சிருந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸான போர்பன் ஆப் 100 யூசர்ஸ் கூட தாண்டல. இன்னொரு பக்கம் போட்டோ ஷேரிங், ஃபில்டர்ஸ்னு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தின சிம்பிளான இன்ஸ்டாகிராம் முதல் நாளே 25,000 யூசர்ஸ். இன்ஸ்டாகிராம் அறிமுகமான பிறகு நடந்ததெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி. அதோட வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல இருந்துச்சு. இந்த நம்பர்ஸை பாருங்க, உங்களுக்கே புரியும். லான்ச் ஆன முதல் 24 மணி நேரத்துல 25,000 பேர். அது மட்டும் இல்ல, ஒரே மாசத்துல 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் யூசர்ஸ். இது அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி. அக்டோபர் 2010ல லான்ச் ஆகுது. டிசம்பர் 2010க்குள்ள 10 லட்சம் யூசர்ஸ் வந்துட்டாங்க. சரியா 1.5 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 2012ல மார்க் ஜுக்கர்பர்க்கே நேர்ல வந்து $1 பில்லியன் கொடுத்து கம்பெனியை வாங்குறாரு. இது டெக் உலகத்துல ஒரு சரித்திரம். சரி, இப்போ இந்த கதை முழுசும் கேட்டுட்டோம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? இன்ஸ்டாகிராமோட வெற்றிக்கு காரணமான அந்த மேஜிக் வார்த்தை இதுதான், பிவட்டிங். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயம் வேலை செய்யலன்னு தெரிஞ்சதும் பிடிவாதமா அதே புடிச்சுக்கிட்டு தொங்காம நமக்கு கிடைக்கிற டேட்டாவை வச்சு நம்ம வழியை மாத்திக்கிறது தான் பிவட்டிங்.
கெவினுக்கும் மைக்கிற்கும் முன்னாடி 2 வழி இருந்துச்சு. ஒன்னு விடாமுயற்சிங்கிற பேர்ல தோத்து போன போர்பன் ஆப்பையே தொடர்ந்து செய்யறது. அப்படி செஞ்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஒரே இடத்துல தேங்கி போயிருப்பாங்க. இன்னொரு வழி டேட்டா சொல்றத கேட்டு புத்திசாலித்தனமா வழியை மாத்துறது. அவங்க அந்த 2வது வழியை தேர்ந்தெடுத்ததுனால தான் ஒரு $1 பில்லியன் கம்பெனி உருவாச்சு. இந்த கதை வெறும் ஒரு கம்பெனியோட கதை இல்ல, இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆனா சில சமயம் விடாப்புடியா இல்லாம புத்திசாலித்தனமா வழியை மாத்துறது அதை விட பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வேலையில இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ விடாமுயற்சியை நிறுத்திட்டு திசையை மாத்த வேண்டிய நேரத்துல இருக்கீங்க?